सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. மீமாம்சா பரிபாஷா. இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடியதான மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுரசுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே. ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிரந்தமானது எந்தவித விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக முடிவடைவதற்காக பிரார்த்தனையை மங்கள ஸ்லோக ரூபமாக கிரந்தகாரர் இயற்றுகிறார். சூரிய நாராயணம் வந்தே. வந்தே வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? சூரிய நாராயணம். சூரிய நாராயணன் என்கின்ற இந்த சுவாமியை, பிரசித்தமாக நாம் வணங்கக்கூடிய சூரிய தேவனை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதை போலவே இங்கே இந்த சூரிய நாராயண பதம் அப்படிங்கிறது சுவாமியை மாத்திரம் குறிப்பதாக இல்லை. இந்த கிரந்தத்தை இயற்றிய கிருஷ்ணயஜ்வா அவருடைய தந்தையாருடைய பெயரும் சூரிய நாராயணன். நம்ம இந்த சாகித்ய சாஸ்திரத்துல ஸ்லேஷாலங்காரம்னு சொல்லுவோம். அதாவது ஒரே பதம் ரெண்டு விதமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அத போல இவர் இங்க என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய தந்தையாரையும் இவர் ஸ்மரிக்கிறார். சூரிய நாராயணம் வந்தே, சுவாமியை வணங்குறதாகவும் அதே சமயத்துல தன்னுடைய தந்தையாரை வணங்குபவராகவும் இவர் ஸ்லோகத்தை இயற்றிருக்கார். சூரிய நாராயணம் வந்தே. அடுத்தது தேவீம் திரிபுர சுந்தரீம் வந்தே. இங்கேயும் கூட அதே மாதிரி தான். திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பதமானது லலிதா பரமேஸ்வரிய சொல்லக்கூடியதாக இருக்கு. அதே சமயத்துல கிரந்த கர்த்தாவானவர் அவருடைய தாயாரை இங்க ஸ்மரிக்கிறார். இவர் இந்த கிரந்த கர்த்தாவினுடைய தாயார் பெயரும் திரிபுர சுந்தரி. அதனால திரிபுர சுந்தரியும் வந்தே. அதன் பிறகு குருன்னு அதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரம் அகம் பஜே. அகம் பஜே, நான் வணங்குகிறேன். யாரை? குருன்னு அதிகதார்த்தாம்ஸ்ச. குருன்னு ஆசிரியரை, குருமார்களை. அந்த குருன்னு அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷனம். அதிகதார்த்தானு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகதா லப்தாஹா, அடைந்தவர்கள். எதை அடைந்தவர்கள்? அர்த்தாஹா, சாஸ்திரார்த்தங்களை அடைந்தவர்கள், அதாவது சாஸ்திரங்களை நன்கு படித்தவர்கள். அப்பேற்பட்ட குருன்னு குருமார்களை, அல்லது குரு பதத்துக்கே பெரியோர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அதனால அதிகதார்த்தான் குருன், நன்கு சாஸ்திரம் படித்த பண்டிதர்களை, குருமார்களை வணங்கி நிரந்தரம் பஜே. அதுவும் எப்படி வணங்குகிறேன் அப்படிங்கிறார்? நிரந்தரம், சததம், எப்பொழுதும். அகம், நான், பஜே, வணங்குகிறேன் என்று வணக்கத்தை செலுத்திவிட்டு பிறகு இந்த கிரந்தத்தை
எந்த காரணத்திற்காக இயற்றுகிறார் அப்படிங்கிறத சொல்றார். பாலானாம் சாஸ்திர சித்தாந்த லேஷபோதாய தீமதாம் மீமாம்சா பரிபாஷேயம் கிரியதே கிருஷ்ணயஜ்வனா. கிருஷ்ணயஜ்வனா, கிருஷ்ணயஜ்வா என்கின்ற பெயரை உடைய இவரால் கிரியதே செய்யப்படுகிறது. எது செய்யப்படுகிறது? மீமாம்சா பரிபாஷா இயம். இயம் இந்த மீமாம்சா பரிபாஷா என்கின்ற கிரந்தமானது செய்யப்படுகிறது. எதற்காக செய்யப்படுகிறது? சாஸ்திர சித்தாந்த லேஷ போதாய. சாஸ்திர சித்தாந்த, இந்த சாஸ்திரத்தில் விசாரம் செய்து நிர்ணயிக்கப்பட்ட சித்தாந்தங்களின் லேஷ போதாய துளி போதிப்பதற்காக. அதாவது இந்த சாஸ்திரத்துல பல விஷயங்கள் விசாரம் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்படி நிர்ணயிக்கப்பட்டுள்ள சித்தாந்தங்களினுடைய சிறிது அளவு போதிப்பதற்காக. இந்த சாஸ்திரங்கள்ல பல கிரந்தங்கள் அதிகமான விஷயங்களை விளக்குகின்ற பல விஷயங்களை விளக்குகின்ற கிரந்தங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரந்தம் என்ன பண்றதுன்னு கேட்டால், இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்களை ரொம்ப சுலபமாக நிறைய விசாரங்கள் இல்லாம எல்லாருக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக இந்த கிரந்தத்தை இயற்றுகிறார். யாருக்கு இத புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டால், பாலானாம் சிறுவர்களுக்கு. சிறுவர்களுக்கு எப்பேற்பட்ட சிறுவர்களுக்கு? தீமதாம் பாலானாம், புத்திமதாம் பாலானாம், நல்ல புத்தியுடைய சிறுவர்களுக்கு. நல்ல புத்தியுடைய சிறுவர்கள்னா இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சிறுவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா, மற்ற சாஸ்திரங்களை பயின்றவர்கள், இந்த சாஸ்திரத்தை இன்னும் பயிலாதவர்கள், அவர்கள் சிறுவர். வயசில் சிறுவர்கள் அப்படி இல்லை, பெரியவர்களா இருந்தாலும் மற்ற சாஸ்திரங்களை படிச்சுட்டு இந்த சாஸ்திரத்தை இன்னும் படிக்கலைன்னா அவர்கள் இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில சிறுவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு தீமதாம் பாலானாம், புத்திமதாம் பாலானாம், நல்ல தீக்ஷ்ணமான புத்தியுடைய பாலர்களுக்கு சாஸ்திர சித்தாந்த லேஷ போதாய, இந்த சாஸ்திரத்தில் விசாரம் செய்து நிச்சயிக்கப்பட்டுள்ள விஷயங்களை சிறிதளவு தெரிவிப்பதற்காக இயம் மீமாம்சா பரிபாஷா, இந்த மீமாம்சா பரிபாஷா எனும் கிரந்தமானது கிருஷ்ணயஜ்வனா, கிருஷ்ணயஜ்வா என்கின்ற இவரால் கிரியதே செய்யப்படுகிறது. இப்போ இந்த 2வது ஸ்லோகத்தினால அவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். என்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அனுபந்த சதுஷ்டயம். அதாவது ஒரு கிரந்தமானது ஆரம்பிக்கப்படுறதுன்னு சொன்னால் அந்த ஆரம்பத்துல 4 விஷயங்களை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். என்ன அந்த 4 அப்படின்னு கேட்டா, அதிகாரி, விஷய, பிரயோஜனம், சம்பந்த. இந்த 4 விஷயங்கள் கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிட வேண்டும். அத சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதிகாரீச்ச சம்பந்தः விஷயஸ்ச பிரயோஜனம் கிரந்தாதாவேவ வக்தவ்யம் அனுபந்த சதுஷ்டயம். கிரந்தாதாவேவ, கிரந்தஸ்ய ஆதோ ஏவ, கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த 4 விஷயங்களும் சொல்லப்பட வேண்டியவைகள். அதிகாரி, இந்த கிரந்தத்தை படிக்க வேண்டியவர் யார் அப்படிங்கிறதே முதல்ல சொல்லிடணுமா. அப்படி பார்த்தோன்னா இந்த கிரந்தத்துல அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டா, தீமதாம் பாலானாம்னு அந்த பதத்தை பார்த்தா நமக்கு தெரிகிறது, புத்திமான்களாக இருக்கக்கூடிய மற்ற சாஸ்திரங்களை படித்திருக்கக்கூடியதானவர்கள், அதே சமயத்தில் இந்த சாஸ்திரத்தை இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவர்கள், பிரவேசிக்கின்றவர்கள் இதுல அதிகாரின்னு தெரிகிறது. ஒண்ணு. அதே மாதிரி இந்த சாஸ்திரத்தினுடைய முதல் சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது சூத்திரம். இந்த சூத்திரத்துல அத அப்படிங்கிற பதத்திற்கு அனந்தரம், பிறகு அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்தா. எதன் பிறகு அப்படின்னு கேட்டால் வேதாத்தியனானந்தரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்திருக்கா. அதுல இருந்து என்ன தெரிகிறது? வேதாத்தியனம் பண்ணினவருக்கு இங்கே அதிகாரஹா,
அப்படிங்கிறது தெரிகிறது. ஒண்ணு இந்த விஷயா, இந்த சாஸ்திரத்துல நிரூபிக்கின்ற விஷயா எதுன்னு கேட்டா தர்ம. வேத வாக்கியங்களை, அதுலயும் குறிப்பாக எந்த வாக்கியங்கள்ல சந்தேகமானது இருக்கோ, இப்படி அர்த்தம் பண்ணணுமா அல்லது அப்படியான்னு சந்தேகம் வரக்கூடியதான வாக்கியங்களை எடுத்துண்டு அவைகளை விசாரிச்சு இப்படித்தான் சொல்லணும்னு அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறது. இப்படி அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறது எதற்காகன்னு கேட்டால் தர்மத்தை சொல்லுவதற்காக. அப்போ விஷயா எதுன்னு கேட்டால் தர்மஹா. சரி, பிரயோஜனம் என்னது? அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்க கூடியதுதான் பிரயோஜனம். அப்போ அதிகாரி, வேதாத்தியனம் செய்தவன், இந்த மற்ற சாஸ்திரங்களை படித்து இந்த சாஸ்திரத்தை படிக்க இருக்கக்கூடியவன், விருப்பமுடையவன். விஷயா தர்மஹா, பிரயோஜனம் அந்த தர்ம விஷயகமான ஞானம். சம்பந்தா போத்திய போதக பாவ, அதாவது இந்த கிரந்தமானது தர்மத்தை போதிக்கிறது. அந்த போதனையே அடைபவன் யாருன்னு கேட்டால் அதை படிப்பவன். அப்போ போத்திய போதக இல்லையா, போத்திய போதக பாவ இங்கே இருக்கிறது. இப்படி நமக்கு இந்த அனுபந்த சதுஷ்டயமானது தெரிகிறது. இதன் பிறகு கிரந்தத்தினுடைய முதல் பங்கி, இஹ கலு மஹர்ஷினா ஜெய்மினினா துவாதச லக்ஷண்யாம் பூர்வ மீமாம்சாயாம் தர்மாதர்மோ ஏவ அனுஷ்டான உபயோகிதையா விசாரித்தௌ அப்படிங்கிறது முதல் பந்தி. இஹ கலு, இஹன்னா இங்கு, இங்குன்னா மீமாம்சா சாஸ்திரத்தில் மஹர்ஷினா ஜெய்மினினா, ஜெய்மினினா மஹர்ஷினா, மஹர்ஷி அப்படின்னு ஏன் கொண்டாடுறா, பெரும் ரிஷி ஏன் அப்படி சொல்றா, விசேஷம் எதுக்கு அப்படின்னு கேட்டா தர்மத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாஸ்திரத்தையே அவர் இயற்றினார். ஏன் தர்மத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த தர்மத்தை தெரிஞ்சுண்டு எல்லாரும் அதை அனுஷ்டிச்சு அதர்மத்தை தெரிஞ்சுண்டு அதிலிருந்து விலகி நல்லது ஒரு ஸ்ரேயஸை அடையணும் அப்படின்னு ஒரு பரம காருண்யத்தோடு அவர் இந்த சாஸ்திரத்தை ஏற்றிருக்காரு இல்லையா. இன்னும் சொல்ல போனா இது பரம்பரையா வரக்கூடியது. இந்த சாஸ்திரத்திற்கு தேவையான சூத்திரங்களை ஏற்றி கொடுத்தார், இந்த சாஸ்திரத்தை பரவும்படி செய்தார். அப்போ அவர் செய்யறதுக்கு காரணம் என்னது? ஒன்னே ஒண்ணுதான், காருண்யம். எல்லாருக்கும் தர்மம் போய் சேரணும், எல்லாரும் அதை அனுஷ்டிக்கணும்னு. அதனால்தான் அவர் மஹர்ஷினா ஜெய்மினினான்னு இந்த இடத்துல அவர் சொல்லப்படுறார். மஹர்ஷினா ஜெய்மினினா துவாதச லக்ஷண்யாம் பூர்வ மீமாம்சாயாம், துவாதச லக்ஷண்யாம் பூர்வ மீமாம்சாயாம், பூர்வ மீமாம்சைக்கு விசேஷணமாக துவாதச லக்ஷணி அப்படிங்கிற பதமானது இங்கே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. துவாதச லக்ஷணின்னா என்னது? துவாதசானாம் லக்ஷணானாம் அத்தியாஹாரஹ சமாஹாரஹ. லக்ஷண பதத்துக்கு அத்தியாயகான்னு அர்த்தம். 12 அத்தியாயங்களை கொண்டது. துவாதசாத்தியாயி, துவாதச லக்ஷணி, அஷ்டாத்தியாயின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 8 அத்தியாயங்களை கொண்டது எதுவோ அது அஷ்டாத்தியாயி. அத போலதான் இங்கேயும் 12 அத்தியாயங்களை கொண்டிருப்பதினால இது துவாதசாத்தியாயி, துவாதச லக்ஷணி. அப்பேற்பட்ட துவாதச லக்ஷண்யாம் பூர்வ மீமாம்சாயாம், 12 அத்தியாயங்களை கொண்ட பூர்வ மீமாம்சையில் தர்மாதர்மௌ ஏவ, தர்மஹ அதர்மஸ்ச, தர்மமும் அதர்மமும் விசாரித்தோ நிரூபிக்கப்பட்டுள்ளது. எதற்காக? அனுஷ்டான உபயோகிதையா, அனுஷ்டானத்திற்கு உபயோகமாக. அப்போ இந்த விசாரமானது அனுஷ்டானத்துக்கு உபகாரகமா இருக்குன்னு தெரிகிறது. தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கும் அதர்மத்திலிருந்து விலகி இருப்பதற்கும் இந்த விசாரமானது உபயோகமாக இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறது. 12 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயத்துல பிரமாணம், தர்மத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு விசாரிச்சிருக்கா. 2வது அத்தியாயத்துல கர்ம பேதகாவை விசாரிச்சிருக்கா. 3வது அத்தியாயத்துல அங்காங்கி பாவத்தை சொல்லி கொடுத்திருக்கா. 4வது அத்தியாயத்துல கிரத்வர்த்த புருஷார்த்தத்தை விசாரிச்சிருக்கா. 5வது அத்தியாயத்துல கிரமத்தை விசாரிச்சிருக்கா. 6வது அத்தியாயத்துல கர்மாக்கள்ல அதிகாரி யாரு அப்படிங்கிற விசாரம் பண்ணிருக்கான். 7வது அத்தியாயத்துல சாமானிய அதிதேசத்தையும், 8வது அத்தியாயத்துல
விசேஷாதி தேசத்தையும், 9வது அத்தியாயத்துல ஊகத்தையும், 10வது அத்தியாயத்துல பாதத்தையும், 11வது அத்தியாயத்துல தந்திரத்தையும், 12வது அத்தியாயத்துல பிரசங்கத்தையும், இப்படின்னு வரிசையா 12 அத்தியாயங்கள்ல 12 விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கான். இதுல அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது முதல் சூத்திரம், அன்வாஹாரியேச்ச தர்ஷனாத் அப்படிங்கிறது கடைசி சூத்திரம். இப்படி 12 அத்தியாயங்களை பண்ணிருக்கான். இதை தவிர்த்து சங்கர்ஷ காண்டம் அப்படிங்கிறது ஒரு 4 அத்தியாயங்களை கொண்டது. அதுவும் கூட பூர்வ மீமாம்சையை சேர்ந்ததுதான். ஆனால் அது தற்பொழுது வழக்கத்துல அத்தியன பரம்பரையில வச்சுக்கல, அது தனியா படிக்கிறதுன்னு வச்சிருக்கிறதுனால துவாதசாத்தியாயிங்கிறது தான், துவாதச லக்ஷணி அப்படிங்கிறது தான் இங்க இப்போ பிரசித்தமா இருக்கு. தத்ர வேத போதித இஷ்ட சாதனதாக தர்மஹா, தர்மத்தினுடைய லட்சணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். வேத போதிதத்வே சதி இஷ்ட சாதனத்துவம் தர்மஸ்ய லட்சணம். வேதத்தினால சொல்லப்படுவதும் இஷ்ட சாதனத்தை கொண்டிருப்பதும் எதுவோ அதுதான் தர்மஹா. வேதத்தினால சொல்லப்படணும், ஒரு கர்மாவோ அல்லது ஏதாவது சொல்லப்படணும், அது இஷ்டத்துக்கு சாதனமாகவும் இருக்கணும். இப்படி எது இருக்கிறதோ அதுதான் தர்மஹா. யதா யாகாதிஹி, உதாரணத்திற்கு அக்னிஹோத்ரன் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு எடுத்துப்போம். இந்த வாக்கியமானது அக்னிஹோத்திர கர்மாவை ஸ்வர்க்கத்திற்கு சாதனமாக விதிக்கிறது. இப்போ இந்த அக்னிஹோத்திர கர்மாவானது எதற்கு சாதனம்னு சொன்னோம்? ஸ்வர்க்கத்திற்கு சாதனம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸ்வர்கா நமக்கு இஷ்டமானது தானே. சுகத்தை தருகின்ற தேசம் அல்லது சுகஸ்வரூபமாவே வச்சிருந்தாலும் அது நமக்கு இஷ்டம். அதற்கு சாதனமாக இருக்கு இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா. அப்போ அக்னிஹோத்திர ஹோமத்துல இஷ்ட சாதனத்துவம் இருக்கு. அதே மாதிரி இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா ஸ்வர்க்கத்துக்கு சாதனம்னு யாரு சொல்லி கொடுத்தது? இந்த வேதஹா தானே. அப்போ இந்த அக்னிஹோத்திர ஹோமத்துல வேத போதி தத்துவம் இருக்கு, இஷ்ட சாதனத்துவமும் இருக்கு. அப்போ என்ன ஆச்சு? சொன்ன லட்சணம் என்னது? வேத போதிதத்வே சதி இஷ்ட சாதனத்துவம். இந்த லட்சணம் அக்னிஹோத்திர ஹோமத்திலேயோ சோமேன யஜேதங்கிற இடத்துல யாகத்திலேயோ இருக்குங்கிறதுனால இந்த யாகா தர்மஹா, ஹோமஹா தர்மஹா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க இந்த லட்சணம் சொன்னதுக்கு அப்புறம் சமன்வயப்படுத்தி காமிச்சோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்க கவனிச்சுக்கணும். இந்த லட்சணத்துல 2 தளம் இருக்கு. ஒண்ணு வேத போதி தத்துவம், இன்னொன்னு இஷ்ட சாதனத்துவம் அப்படின்னு 2 தளம் இருக்கு. பொதுவா லட்சணத்துல ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட தளம் இருந்தால், விசேஷனம் இருந்தால் அதற்கு கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் இருக்கும். அது என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணுமா இருந்தா என்ன பண்ணணும்? எந்த தளத்தினுடைய பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதை நீக்கிட்டு மற்றதை வச்சு பார்க்கணும். அதாவது இப்போ வேத போதி தத்துவம் அப்படிங்கிற தளம் எதற்காக சொல்லப்பட்டது, இந்த விசேஷனம் இந்த பகுதியானது எதற்காக சொல்லப்பட்டது, இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் அதை நீக்கிட்டு இஷ்ட சாதனத்துவம் இதை மட்டும் வச்சுன்னு பார்க்கணும். அதாவது இப்போ தர்மத்துடைய லட்சணம் என்னன்னு கேட்டா இஷ்ட சாதனத்துவம், இது மட்டும் லட்சணம் இப்படின்னு வச்சுன்னு பார்த்தா என்ன ஆகும்? லட்சணம் அப்படிங்கிறது அந்த லட்சணத்தினுடைய லட்சியம் எதுவோ அங்க மட்டும்தான் போய் சேரணும். அந்த லட்சியத்தை தாண்டி போய் சேர்ந்ததுன்னா அது அதிவியாப்திங்கிற ஒரு தோஷமானது வந்து சேரும். இப்போ நாம பார்க்கலாம். நமக்கு லட்சியம் இது தர்மஹா, யாகஹா, ஹோமஹா இத்தியாதி. இப்போ நாம லட்சணம் தர்மத்தினுடைய லட்சணம் எதுன்னு சொல்லியிருக்கோம்? இஷ்ட சாதனத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி சொன்னா என்ன ஆகிறது? போஜனத்துல அதிவியாப்தி. அதாவது போஜனம் நாம பண்றோமே, இது எதுக்காக பண்றோம்? திருப்தி ஏற்படுறது, சுகம் ஏற்படுறது. அப்போ சுகத்திற்கு சாதனமாக எது இருக்குன்னு கேட்டா இந்த போஜனம். அப்போ போஜனத்துல இஷ்ட சாதனத்துவம் வந்துடுறது. இஷ்டம் இங்க என்னது? திருப்தி. அதனுடைய சாதனமாக எது இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த போஜனம் இருக்கு. அப்போ இஷ்ட சாதனத்துவம் இந்த போஜனத்தை இருக்குங்கிறதுனால போஜனம் தர்மஹா அப்படின்னு ஆயிடும். ஆனா இதை நாம தர்மஹான்னு இத லட்சியமா வச்சுக்கல.
அதனால என்ன பண்றோம், இது அதிவியாப்தி தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக வேத போதி தத்துவம் அப்படிங்கிற இன்னொரு பகுதியை சேர்க்கிறோம். இப்படி சேர்த்தா என்ன ஆச்சு, போஜனம் இஷ்ட சாதனம் தான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது வேத போதிதம் இல்லை. நமக்கே தெரியும், திருப்தி வேண்டும் என்றால், பசி நிவர்த்தி ஆகணும் சொன்னால், பசி போகணும்னு சொன்னால் சாப்பிடணுங்கிறது நமக்கே தெரியும். இது வேதம் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வேத போதி தத்துவங்கிற அந்த பகுதியை சேர்த்தால் முன்னாடி எந்த அதிவியாப்தி தோஷா வந்ததோ இப்போ அது இல்லை. அதனால நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, வேத போதி தத்துவே சதி இஷ்ட சாதனத்துவம்னு சொல்லணும். வெறும்னு இஷ்ட சாதனத்துவம் சொன்னா போராது. சரி, அப்போ வேத போதி தத்துவமே இருக்கட்டுமே, இஷ்ட சாதனத்துவங்கிற அந்த பகுதி எதற்கு அப்படின்னு கேட்டா, இப்ப பார்ப்போம். வேத போதி தத்துவம் இதை மட்டும் வச்சுன்னு பார்ப்போம். என்ன ஆகிறது, லட்சியம் யாகாதிதான், யாகா ஹோமஹா இந்த மாதிரியான தர்மஹா தான். அலட்சியம் இது தவிர்த்து இருக்கக்கூடியது. அதாவது உதாரணத்துக்கு ஸ்வர்காவும் அலட்சியம் தான், அது தர்மஹா இல்லை. அதாவது அது இஷ்ட சாதனம் இல்லை, இஷ்டம் அது. இப்போ நாம வெறும்னே வேத போதி தத்துவம் மட்டும் தர்ம லட்சணமா எடுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமா, ஸ்வர்காங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சது, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருப்பதனால நமக்கு தெரிகிறது. அப்போ வேத போதி தத்துவம் ஸ்வர்காதிகள்ல இருக்கு. அப்போ என்ன ஆயிடுறது, ஸ்வர்காதிகளும் தர்மஹா அப்படின்னு ஆயிடுறது இல்லையா. அதே மாதிரி நிறைய ஹிம்சாக்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வேதம் இல்லையா. அப்போ ஹிம்சா வேதத்தினால சொல்லப்பட்டதா இல்லையா, பண்ணுன்னு சொல்லல, ஆனா வேதத்தினால தெரியப்பட்டது தானே. அப்போ அங்கேயும் வேத போதி தத்துவம் இருக்கா இல்லையா. அப்போ அதுலயும் என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் தர்மத்துவம் வந்துடும், இது ஆபத்து. அதனால என்ன பண்ணணும், வேத போதி தத்துவம் மட்டும் போராது, வேத போதி தத்துவ சதி இஷ்ட சாதனத்துவம் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கணும். சேர்த்தா என்ன ஆகுது, சொர்க்கத்திலேயோ அல்லது ஹிம்சா கலஞ்ச பக்ஷணம் முதலியவைகள்ல எந்த அதிவியாப்தி இருக்கோ அது போயிடும். எப்படின்னு பாருங்க, சொர்க்காவானது வேதத்தினால சொல்லப்பட்டதுதான், ஆனால் அது இஷ்ட சாதனமா இல்லை, இஷ்டமா தான் இருக்கு. இஷ்டத்துக்கு சாதனம் இல்லை, அது இஷ்டம்தான், சாட்சாத் இஷ்டம். அப்போ வேத போதி தத்துவம் இருந்தாலும் கூட இஷ்ட சாதனத்துவம் இல்லைங்கிறதுனால அங்க லட்சணமானது போய் சேராது. அதாவது சேராதுன்னு சொன்னா அதிவியாப்தி தோஷா கிடையாது. அதே மாதிரி ஹிம்சா வேதத்தினால சொல்லப்பட்டிருந்தாலும் அது அனிஷ்டமா தான் சொல்லப்பட்டிருக்கு, இஷ்ட சாதனமா சொல்லப்படலை, அனிஷ்ட சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேத போதி தத்துவம் இருந்தாலும் ஹிம்சா கலஞ்ச பக்ஷணம் முதலியவைகள்ல வேத போதி தத்துவம் இருந்தாலும் இஷ்ட சாதனத்துவம் இல்லைங்கிறதுனால முன்னாடி சொன்ன அதிவியாப்தி தோஷா இப்போ வராது. ஆக மொத்தம் தர்ம லட்சணம் அப்படின்னு என்னதுன்னு கேட்டால் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் சொல்லணும். வேத போதி தத்துவே சதி இஷ்ட சாதனத்துவம் இப்படின்னு ரெண்டு பகுதியும் சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதாக தர்ம லட்சணத்துடைய பிரயோஜனம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி அதர்ம லட்சணம். அதர்மஹான்னா என்னது, வேத போதித அனிஷ்ட சாதனதாகா தர்மஹா யதா கலஞ்ச பக்ஷணாதிஹி. இதுலயும் வேத போதி தத்துவம் அனிஷ்ட சாதனத்துவம் அப்படிங்கிற ரெண்டு அம்சங்கள் இதுல வருது. இங்க முதல்ல லட்சணத்தை சொல்லியாச்சுன்னு சொன்னா அது லட்சியத்துல காண்பிக்கணும். இங்க லட்சியம் எதை காண்பிச்சிருக்கா, கலஞ்ச பக்ஷணாதிஹி. இந்த கலஞ்ச பக்ஷணாதிஹி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கலஞ்ச பக்ஷணம் அப்படின்னு சொன்னா இந்த கலஞ்ச பதத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு. ஒண்ணு விஷம் தடவின அந்த அம்புகளால குத்தப்பட்டதான மாம்சம் அல்லது பலாண்டு முதலிய விஷயங்கள், இது கலஞ்ச பதத்தினால சொல்லப்படுறது. இந்த கலஞ்ச பக்ஷணத்தை பண்ணினால் பாபம் வரும். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில தர்ம பதத்துக்கு எது அர்த்தம்னு கேட்டால் யாகம் முதலிய கர்மாக்கள். அதாவது மற்ற சாஸ்திரங்களில மற்ற தரிசனங்கள்ல இந்த விகித கர்மா இருக்கே, விதிக்கப்பட்ட கர்மா, இதை செய்வதனால் அந்த கர்மாவிலிருந்து உண்டாகக்கூடிய புண்ணியம் அப்படின்னு சொல்றோமே, அதைத்தான் தர்மஹான்னு சொல்றா. அதே மாதிரி நிஷித்த கர்மா, பண்ணக்கூடாதுன்னு எந்த கர்மா இருக்கோ சொல்லப்பட்டிருக்கோ அவைகளை செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பாபம்னு நாம் எதை சொல்றோமோ அதைத்தான் அதர்மஹான்னு சொல்றா. ஆனா இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில அது தர்மஹா அதர்மஹா இல்லை. எது செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கோ கர்மா, அந்த கர்மா தான் தர்மஹா.
எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ, எந்த கர்மாவானது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அதர்மஹா. உதாரணத்துக்கு யாகஹாவை பண்ணணும் அப்படின்னு சொன்னா யாகஹா தான் தர்மஹா. மற்றவர்களை ஹிம்சிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த ஹிம்சா கர்மா இருக்கே, அடித்தல், துன்புறுத்துதல், இதுதான் அதர்மஹா. இதுல இருந்து வரக்கூடியது அது பாபம், அது வேறு, அது தர்மஹா அதர்மஹான்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு புண்ணிய கர்மா தானத்தை பண்ணினான்னு சொன்னா தானத்திலிருந்து வரக்கூடிய புண்ணியத்தை இங்க தர்மஹான்னு சொல்றது இல்லை, அந்த தானத்தை தான் புண்ணியம்னு சொல்றான். இப்போ அந்த கர்மாக்கள் தான் இங்க தர்மஹா அதர்மஹான்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறத நாம நல்லா மனசுல வச்சுக்கணும். இப்போ நாம எடுத்துட்ட விஷயம் அதர்மத்தினுடைய லட்சணம். வேத போதி தத்துவே சதி அனிஷ்ட சாதனத்துவம் அப்படிங்கிறது லட்சணம். இதனுடைய லட்சியம் எதுன்னு கேட்டா கலஞ்ச பக்ஷணம்னு உதாரணத்தை காமிச்சிருக்கான். அதுல கலஞ்ச பக்ஷணம் பண்ணினோமே ஆனால் நமக்கு நரகாதி பிராப்தி வரும். அப்போ இந்த கலஞ்ச பக்ஷணம் அனிஷ்டத்திற்கு சாதனமாக இருக்கு. அனிஷ்டம் நரகா, அதற்கு சாதனமா இருக்கு கலஞ்ச பக்ஷணம். அதற்கு கருவியாக அதான் இது பண்ணினால் அது வந்துடுறது. அப்போ இது அனிஷ்ட சாதனம். அது மட்டும் இல்லை, கலஞ்ச பக்ஷணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த வேதத்தினாலதான் தெரிஞ்சது. எப்படி அக்னிஹோத்திர கர்மாவானது சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது வேற தானே காமிச்சு கொடுத்தது, அத போல கலஞ்ச பக்ஷணமானது நரகத்திற்கு சாதனம் காரணம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சது? வேதத்தினாலதான் தெரிஞ்சது. அப்போ வேத போதி தத்துவம் இங்கே இருக்கு கலஞ்ச பக்ஷணத்துல. அதே மாதிரி அனிஷ்ட சாதனத்துவம் இருக்கு. அனிஷ்டம் நரகா, தத் சாதனம் தத் காரணம் பவதி கலஞ்ச பக்ஷணம். அப்போ வேத போதி தத்துவே சதி அனிஷ்ட சாதனத்துவம் கலஞ்ச பக்ஷணத்து இருக்குங்கிறதுனால சமன்வயத்தை நாம பண்ணிட முடியும். இங்கேயும் ரெண்டு விதமான தளம் பகுதியானது சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வேத போதி தத்துவம், இன்னொன்னு அனிஷ்ட சாதனத்துவம். அப்படின்னு சொன்னா ரெண்டு தளம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு தளத்துடைய பிரயோஜனம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வேத போதி தத்துவம் அப்படிங்கிறத நீக்கிட்டு வெறுமனே அனிஷ்ட சாதனத்துவம் இதை மட்டும் அதர்மத்துடைய லட்சணமா வச்சுக்கலாம். அனிஷ்ட சாதனத்துவம் அதர்மத்துவம் இப்படி சொன்னாலும் சரி வருமா வராது அப்படின்னு பார்ப்போமா? அதாவது நரகத்திற்கு இந்த கலஞ்ச பக்ஷணம் சாதனம். அப்போ அனிஷ்ட சாதனத்துவம் அப்படிங்கிறது வந்துடுறதே அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வந்துடுறது அதாவது அலட்சியத்திலேயே இது போய் சேர்றது. அப்போ அதிவியாப்திங்கிற தோஷா வரும். எப்படி? விஷபக்ஷணம் அல்லது ஔஷத சேவனம். யார்கிட்ட விஷத்தை சாப்பிடுன்னு சொன்னா கண்டிப்பா மாட்டேன்பா, ஏன்னா அதனால அவனுக்கு பெரிய ஒரு துன்பம் வரும். அதே மாதிரி ஔஷத சேவனம், அது சாப்பிட்டா ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அப்போ என்ன ஆறுது? இந்த ரெண்டுத்துலயும் அனிஷ்ட சாதனத்துவம் இருக்கு. அப்போ வெறுமனே அனிஷ்ட சாதனத்துவம் சொன்னா இந்த விஷபக்ஷணாதிகள்லயும் அனிஷ்ட சாதனத்துவம் இருக்குங்கிறதுனால அதர்மத்துவ ஆபத்தி. ஆனா இந்த அதர்மத்தை வேறந்தான் சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை, இது நமக்கே தெரியும். இந்த காரியம் நமக்கு வேண்டி அனிஷ்ட சாதனம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இது வேறம் சொல்லி கொடுத்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அதர்ம லட்சணஸ்ய அதிவியாப்தி வாரணாய, அதர்ம லட்சணமானது லட்சியத்தை தாண்டி அலட்சியத்திலையும் போகும் பொழுது அதிலிருந்து வாரணம் பண்ணுவதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வேத போதி தத்துவம் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பகுதியும் சேர்க்கணும். சேர்த்தால் என்னாச்சு? வேத போதி தத்துவே சதி அனிஷ்ட சாதனத்துவம் அதர்மஸ்ய லட்சணம். இப்ப பாருங்க, இந்த விஷபக்ஷணம் அனிஷ்ட சாதனமா இருந்தாலும் அங்க வேத போதி தத்துவம் கிடையாது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் வேத போதி தத்துவே சதி அனிஷ்ட சாதனத்துவம்னு லட்சணம் சொல்லும் பொழுது அதிவியாப்தி தோஷா போயிடுறது. அதே மாதிரி வெறும் வேதபோதி தத்துவம் வச்சுக்கலாமே, அனிஷ்ட சாதனத்துவம் வேண்டாமே அப்படின்னு சொன்னா வேதபோதி தத்துவம் நரகாதோ அப்படி அஸ்தி. அப்ப என்ன ஆயிடும்? அதுவும் அதர்மகான்னு ஆயிடும். அது அதர்மகா இல்லை, அது அதர்மத்தினால உண்டாகக்கூடியது. நரக்கம் அப்படிங்கிறது வேதத்தினால்தான் தெரிகிறது. அதே மாதிரி இந்த வேதபோதி தத்துவம் மட்டும் வச்சுக்கும் பொழுது யாகஹாவும் வேதபோதிதா இருக்கு, ஸ்வர்காவும் வேத போதிதமா இருக்கு. அப்ப அவைகளும் அதர்மகான்னு ஆயிடும். எப்படி நரகா வேத போதிதமா இருக்கிறதுனால அது அதர்மகான்னு ஆகுமோ, அத போல
தர்மஹா அதாவது யாகஹா, ஹோமஹா, ஸ்வர்கஹா, பல விஷயங்கள் வேதத்தினால சொல்லப்படுறது. அப்போ அவைகளும் கூட அதர்மஹான்னு ஆயிடும் வெறும்னே வேத போதி தத்துவம் அப்படின்னு வச்சிருந்தால். அப்போ என்ன பண்ணணும், வேத போதி தத்துவே சதி அனிஷ்ட சாதனத்துவம்னு சேர்க்கணும். அப்படி சேர்த்தால் இந்த தோஷா வராது. எப்படின்னு பார்ப்போம். முதல்ல நரக்கத்துல பார்க்கலாம். நரக்கத்துல வேத போதி தத்துவம் இருக்கு, ஆனா அனிஷ்ட சாதனத்துவம் இல்லை. ஏன்னா அதுவே ஸ்வயம் அனிஷ்டம். அனிஷ்டத்துக்கு அது காரணம் இல்லை, அதுவே அனிஷ்டம். அதே மாதிரி ஸ்வர்காவில வேத போதி தத்துவம் இருக்கு, ஆனா இஷ்ட சாதனத்துவம் இல்லை. யாகத்திலையும் வேத போதி தத்துவம் இருக்கு, ஆனா அனிஷ்ட சாதனத்துவம் இல்லை, அங்க இஷ்ட சாதனத்துவம் தான் இருக்கு. அதனால அதிவியாப்தி தோஷா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது ரெண்டு பகுதியும் சேர்த்து சொல்லும் பொழுது, அதாவது வேத போதி தத்துவே சதி அனிஷ்ட சாதனத்துவம் அதர்மத்துவம் இப்படின்னு லட்சணம் சொல்லும் பொழுது இந்த அதிவியாப்தி தோஷாவானது வராது. இப்படியாக தர்ம லட்சணமும் அதர்ம லட்சணமும் சொன்ன பிறகு தயோஷ்ட வேதா ஸ்மிருதிஹி ஆச்சாரஷ்ச பிரமாணம் அப்படிங்கிற பந்தினால தயோஹோ அவ்விரண்டிற்கும், அதாவது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பிரமாணம் பிரமாணமாக ஆகிறது எது? வேதா ஸ்மிருதிஹி ஆச்சாரஹா. வேதா தர்மத்திற்கு பிரமாணம், ஸ்மிருதிஹி மண்வாதி ஸ்மிருதிகள் அதுவும் தர்மத்திற்கு பிரமாணம், ஆச்சார சிஷ்டாச்சாரஹா அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்றுமே தர்மத்திற்கு பிரமாணமாக ஆகிறது. தயோஷ்ச அவ்விரண்டிற்கும், அதாவது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வேதா ஸ்மிருதிஹி ஆச்சாரஷ்ச பிரமாணம். இந்த மூன்றுமே பிரமாணம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மூன்றுகளில் வேதமானது நேரடியாக தர்மத்திற்கு பிரமாணம், மற்ற பிரமாணங்களை எதிர்பார்க்காமல் நேரடியாக இதுவே தர்மத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தத்ர வேதா ஸ்வதந்திரம் பிரமாணம், மற்ற பிரமாணங்களை அபேட்சிக்காமல் இதுவே நேரடியாக தர்மத்தை சொல்லுகின்றதாக இருக்கிறது. இது வேதா. அப்போ மற்ற ரெண்டும் அப்படி இல்லைன்னு தெரிகிறது. அப்போ எதை எதிர்பார்த்து அந்த ரெண்டும் இருக்கு அப்படின்னு கேட்டால், வேதத்தை மூலமாக வைத்து கொண்டுதான் ஸ்மிருதியும் சிஷ்டாச்சாரமும் தர்மத்துக்கு பிரமாணமாக ஆகிறது. தத்ர வேதா ஸ்வதந்திரம் பிரமாணம் இதரௌது மற்ற இரண்டுகள் வேத மூலகதையா வேதத்தை மூலமாக கொண்டுதான் தர்மத்துக்கு பிரமாணம். நேரடியாக ஸ்மிருதியோ சிஷ்டாச்சாரஹாவோ தர்மத்திற்கு நேரடியாக பிரமாணமாக ஆகாது. தத்ர வேதா த்விவிதா, வேதமானது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. எப்படி? மந்திர ரூபா பிராமண ரூபஸ்சேதி, மந்திரம் என்கின்ற ஒரு பகுதி, பிராமணம் என்கின்ற ஒரு பகுதி. இதில் மந்திரத்திற்கு எப்படி மந்திரமானது எப்படி பிரயோஜனத்தை கொண்டதாக ஆகிறது அப்படின்னு கேட்டால், தத்ர மந்திர பிராமணயோர் மத்தியே, மந்திரஹா பிராமணம்னு ரெண்டு பகுதியா பிரிச்சா இல்லையா, அதுல மந்திரமானது பிரயோக காலீன அர்த்த ஸ்மரண ஹேதுதயா மந்திராணாம் உபயோகா இது வக்ஷதே. மந்திரங்களானது பிரயோக காலீன, அதாவது அனுஷ்டான காலத்து திரவியத்தையோ அனுஷ்டான காலத்தில் அந்த பிரயோகத்திற்கு சம்பந்தப்பட்ட திரவியமோ தேவதையோ மற்ற அங்கங்களோ இவைகளை நினைவு கூறுவதாக இருந்து கொண்டு பிரயோஜனம் உடையதாக ஆகிறது. மந்திரமானது எப்படி பிரயோஜனத்தை உடையதாக ஆகிறது? அனுஷ்டான காலத்தில், நாம் அனுஷ்டானம் செய்யும் காலத்தில் அந்த பிரயோகத்திற்கு சம்பந்தப்பட்ட திரவியமோ தேவதையோ இவைகளை நினைவு கூர்ந்து அதன் வழியாக இந்த மந்திரங்கள் பிரயோஜனங்களை உடையதாக ஆகிறது என்று மேற்கொண்டு நாங்கள் சொல்ல போகிறோம். மந்திரத்தை பற்றிய விசாரம் வரும் பொழுது இதை ரொம்ப தெளிவாக சொல்ல போறாங்க. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கா. தத்ர பிரயோக காலீன, பிரயோக காலீனு சொன்னா அனுஷ்டான காலீன அர்த்த ஸ்மரண ஹேதுதயா, இந்த அர்த்த பதத்திற்கு கர்மா அல்லது கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான திரவியம் தேவதா இவைகள் அத்தனையுமே அர்த்தம். பிரயோக காலத்து அர்த்த, அதாவது அங்கங்கள் திரவியம் தேவதா முதலியவைகள்.
அந்த அர்த்த பதத்துக்கு இந்த மூணுமே அர்த்தம். அர்த்த ஸ்மரண ஹேது தயா, நினைவு கூறுவதின் வழியாக மந்திராணாம் உபயோகா, மந்திரங்களுக்குடைய பிரயோஜனமானது என்று வக்ஷ்யதே சொல்ல போகிறோம். பிரயோகா அனுஷ்டானம், இந்த பிரயோக காலீன அர்த்த ஸ்மரண ஹேது தயா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரயோக காலீன அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த பிரயோக பதத்துக்கு என்ன அர்த்தம் அது விளக்குறாங்க. பிரயோகா அனுஷ்டானம், பிரயோகங்கிற பதத்துக்கு அனுஷ்டானம்னு அர்த்தம். தற்காலீன அதாவது அனுஷ்டான காலீன இத்தியர்த்தா. சரி, இப்போ மந்திரத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லிட்டா. அடுத்தது பிராமண வாக்கியம்னா என்னது? விதாயகம் வாக்கியம் பிராமணம், விதிக்கக்கூடியது, கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியம் பிராமண வாக்கியம் எனப்படுகிறது. தத் சேஷா அர்த்தவாதா, சேஷகான்னா அதனுடைய அங்கம்னு அர்த்தம். எதனுடைய அங்கம்? பிராமண வாக்கியத்தினுடைய அங்கம். அதாவது பிராமண வாக்கியம் ஒரு கர்மாவை விதிக்கிறதுன்னு சொன்னால் அந்த கர்மாவை பற்றியதான உயர்வை இந்த அர்த்தவாதா தெரிவிக்கிறது. எப்படி? பிராமண வாக்கியம் ஒரு கர்மாவை விதிக்கிறதுன்னு வச்சுப்போம். அந்த கர்மா இப்போ வாயவ்யங்க ஸ்வேதமால பேத பூதிகாமகான்னு ஒரு விதி வாக்கியம், பிராமண வாக்கியம். இந்த வாக்கியமானது வாயு தேவதா, வாயுவை தேவதையாக கொண்ட ஒரு கர்மாவை விதிக்கிறது. அங்கே படிக்கப்பட்டு இருக்கக்கூடியதான அர்த்தவாத வாக்கியமானது வாயுர்வை தேவதா, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, வாயுமேவ ஸ்வேன பாகதே ஏனோபதாவதி அப்படிங்கிற இருக்கக்கூடியதான அர்த்தவாத வாக்கியம். இது என்ன பண்றது? இந்த கர்மாவில் இருக்கக்கூடியதான வாயு தேவதா இருக்கே, இது மிக வேகமாக செல்லக்கூடியது. அதனால் இந்த கர்மாவை அனுஷ்டிச்சால் மிக வேகமாக உனக்கு ஐஸ்வர்யம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்துதியை பண்றது. எதனுடைய ஸ்துதி பண்றது? இந்த கர்மாவிற்கு சம்பந்தப்பட்டதான தேவதையை ஸ்துதி பண்றது. தேவதையை ஸ்துதி பண்றதுன்னு சொன்னா அப்பேற்பட்ட தேவதையை கொண்ட இந்த கர்மாவானது மிக உயர்வானதுன்னு நமக்கு தெரியறது இல்லையா? அப்போ இந்த அர்த்தவாதம் என்ன பண்றது? பிராமண வாக்கியத்தினால எது விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவினுடைய ஸ்துதிய இந்த அர்த்தவாதம் பண்றது. சொல்லி கொடுத்துட்டு, ஸ்துதியை சொல்லி கொடுத்து என்ன பண்றது? அந்த பிராமண வாக்கியம் எதை விதிச்சதோ அந்த கர்மாவில நம்மள பிரவர்த்திக்கும்படி, அதுல ஈடுபாடு வரும்படி செய்யறது. அதனால இந்த அர்த்தவாத வாக்கியம் என்ன பண்றது? பிராமண வாக்கியத்துக்கு உபகாரம் பண்றது. இதத்தான் இங்க எப்படி சொல்லி கொடுத்திருக்கா? விதாயகம் வாக்கியம் பிராமணம் தத் சேஷா அர்த்தவாதா, சேஷகான அங்கம் அப்படின்னு அர்த்தம். உபகாரகம், எப்படி உபகாரத்தை பண்றது? தஸ்ய அதாவது அந்த அர்த்தவாதத்திற்கு, அர்த்தவாத வாக்கியத்திற்கு என்ன பிரயோஜனம்? விதேய பிராசஸ்திய பிரதீதி ஜனனத்வாரா, விதேயம்னா விதிக்கக்கூடியது. பிராமண வாக்கியத்தினால எந்த கர்மாவானது விதிக்கப்படுகிறதோ அந்த கர்மாவினுடைய பிராசஸ்திய பிரதீதி ஜனனத்வாரா, பிராசஸ்தியம்னா உயர்வு, பிரதீதினா ஞானம், உயர்வை பற்றிய ஞானத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக விதிவாக்கிய ஏகவாக்கியத்தையா, அதாவது விதி வாக்கியத்திற்கும் இந்த அர்த்தவாத வாக்கியத்திற்கும் ஒத்த விஷயம், இவை இரண்டும் ஒரே விஷயத்தை பேசி அப்படின்னு அர்த்தம். அதாவது விதி வாக்கியம் எதை பண்ணணும்னு சொல்றதோ அதை பத்தி தானே இது பிரசம்சை பண்றது, அதை பத்தின உயர்வை தானே சொல்றது. அப்போ இரண்டு வாக்கியத்திற்கும் ஒத்த விஷயமானது இருக்கிறது. இதுதான் விதி வாக்கிய ஏக வாக்கியதா அப்படிங்கிற பதத்தினால சொல்றான். இப்படி சொல்லுவதனால் இதுவும் கூட தர்மத்துல பிரமாணமாக ஆகிறது. அதுவும் எப்படி ஆகிறது? விதேயமான விதிக்கக்கூடிய கர்மாவினுடைய பிராசஸ்தியத்தை, உயர்வை சொல்லிக்கொண்டு அதன் வழியாக தர்மத்துல இது பிரமாணமாக ஆகிறது. விதிவாக் ஏகவாக்கியதையா பிராமான்யம் இது வக்ஷத்தை. இதை பத்தின விசாரமானது மேற்கொண்டு விரிவாக வரப்போகிறது. இதுல இப்போ பிராமண வாக்கியத்தை பத்தின ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கான். இந்த பிராமண வாக்கியமே எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு கேட்டா, பிராமண வாக்கியஞ்ச அநேக விதம். எப்படி? கர்மோத்பத்தி வாக்கியம், குண வாக்கியம், பல வாக்கியம், பலாய குண வாக்கியம், சகுண கர்மோத்பத்தி வாக்கியம் இத்தியாதி பேதா. இன்னும் கூட சில பிரிவுகள் இருக்கு. ஆனா முக்கியமான பிரிவுகள் இவைகள். இதுல கர்மோத்பத்தி வாக்கியம்னா என்னது அப்படின்னு கேட்டா,
தத்ர அதாவது முன்பு சொல்லப்பட்ட பிராமண வாக்கியங்களில் பலவிதமான பிராமண வாக்கியங்களில் ஏன வாக்கியன எந்த வாக்கியத்தினால் இதம் கர்ம கர்த்தவ்யம் இந்த கர்மாவானது செய்யப்பட வேண்டியது இதி போத்தியதே என்று போதிக்கப்படுகிறதோ தத்து அந்த வாக்கியமானது கர்மோத்பத்தி வாக்கியம் அதாவது எந்த வாக்கியத்தினால் இந்த கர்மாவானது செய்யப்பட வேண்டியது என்று சொல்லப்படுகிறதோ அந்த வாக்கியம்தான் கர்மோத்பத்தி வாக்கியம். எப்படி யதா அக்னிஹோத்ரஞ்சுஹோதி இதி அக்னிஹோத்ரஞ்சுஹோதி அப்படிங்கிற வாக்கியமானது அக்னிஹோத்திர கர்மாவை விதிக்கிறது. அக்னிஹோத்திர கர்மாவானது செய்யப்பட வேண்டியதாக விதிக்கப்படுகிறது. இந்த வாக்கியம் இல்லைன்னா அக்னிஹோத்திரங்கிற ஒரு கர்மா இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரியுதுன்னு சொன்னா எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தார்கள், அவருக்கு அவருடைய முன்னோர்கள், இப்படியே போனா முதல்ல யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாக்கியம்தான் அக்னிஹோத்திர கர்மாவை சொல்லி கொடுத்தது. அப்போ இந்த வாக்கியம்தான் அக்னிஹோத்திர கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இதி அக்னிஹோத்திர ஹோமஹா கர்த்தவியதையா விதீயதே. இந்த வாக்கியத்தில் அத்திர அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இதி வாக்கியே அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தில் அக்னிஹோத்திர ஹோமஹா அக்னிஹோத்திர ஹோமமானது கர்த்தவியதையா செய்யப்பட வேண்டியதாக விதீயதே விதிக்கப்படுகிறது. இதி என்பதினால் இந்த வாக்கியமானது கர்மோத்பத்தி வாக்கியம். இதம் கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம் இது. இதை போலவே இரண்டாவது வகையாக இருக்கக்கூடிய குண வாக்கியம். விஹிதே கர்மணி ததங்கதயா திரவிய தேவதாதி விதாயகம் வாக்கியம் குணவாக்கியம். கர்மாவானது விதிக்கப்பட்ட பிறகு அந்த கர்மாவை உத்தேசிச்சு அங்கமாக விதிக்கப்படுகின்ற வாக்கியம், அங்கமாக எதையாவது ஒன்றை விதிக்கக்கூடிய வாக்கியம் குணவாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. குணபதத்திற்கு இங்கே அங்கம்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தினால் கர்மாவானது விதிக்கப்பட்டது. அந்த கர்மாவை உத்தேசிச்சு மேற்கொண்டு தத்னா ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தினால் அந்த அக்னிஹோத்திர கர்மாவில் திரவியமாக ததியானது விதிக்கப்படுகிறது. அப்போ முன்பு சொல்லப்பட்ட வேற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற அக்னிஹோத்திர கர்மாவை உத்தேசிச்சு தத்னா ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தில் குணஹாவானது விதிக்கப்படுகிறது, திரவியமானது விதிக்கப்படுகிறது. குணஹாங்கிற பதம் திரவியத்தையும் சொல்லும், தேவதாவையும் சொல்லும். நம்ம தர்க்க சாஸ்திரத்தை சொல்லக்கூடியதான குணங்கள் அதுவும் சொல்லப்படுகிறது. அங்கம்னு அர்த்தம். இப்போ தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல நம்ம கவனிச்சோம்னா தத்னா அப்படிங்கிற ஒரு திருத்தீயாந்தம் பதம் இருக்கு, ஜுஹோதின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த ஜுஹோதியில இருக்கக்கூடிய ஹூ தாத்துவினால ஹோமஹா சொல்லப்படுகிறது. எந்த ஹோமஹா? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட அக்னிஹோத்திர ஹோமஹா தான் இங்க சொல்லப்படுகிறது. அந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட கர்மாவை இங்கே ஜுஹோதி என்கின்ற பதத்தினால சொல்லி அதை உத்தேசிச்சு ததியானது திரவியமாக விதிக்கப்படுகிறது. அப்போ இந்த வாக்கியம் அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சு திரவியம் என்கின்றதான ஒரு அங்கத்தை குணத்தை விதிக்கின்றது என்பதனால் இந்த வாக்கியம் குணவாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. விஹிதே கர்மணி வேற ஒரு வாக்கியத்தினால் விதிக்கப்பட்ட கர்மாவில் ததங்கதயா அந்த கர்மாவிற்கு அங்கமாக திரவிய தேவதாதி விதாயகம் திரவியத்தையோ தேவதையோ அங்கமாக விதிக்கக்கூடிய வாக்கியம் எது உண்டோ அது குணவாக்கியம். யதா எவ்வாறு என்றால் தத்னா ஜுஹோதி இதி என்று. அத்திர அதாவது தத்னா ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தில் ஹோமம் உத்திஷ்ய ஜுஹோதி என்கின்ற பதத்தினால் ஹோமத்தை உத்தேசிச்சு எங்கிருக்கக்கூடிய ஹோமத்தை அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்கின்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட ஹோமத்தை இங்கே சொல்லி அதை உத்தேசிச்சு ததங்கதயா அக்னிஹோத்திர ஹோமத்திற்கு அங்கமாக ததி விதீயதே ததியானது விதிக்கப்படுகிறது இதி என்பதினால் இதம் குணவாக்கியம். குணவாக்கியம் இதம் இது குணவாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? கர்மாங்கதயா கர்மாவிற்கு அங்கமாக விஹிதத்துவமேவ இங்கே விதிக்கப்பட்டிருப்பதுதான் தத்யாதேகே குணத்துவம். ததி குணம்னா ததியானது குணஹா அங்கம். அப்படி என்றால் என்ன? ஒரு ஹோமத்தை உத்தேசிச்சு அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அப்படி விதிக்கப்படுவதுதான் அங்கத்துவம்.
அப்படிங்கிறதாக இந்த வாக்கியமானது குணவாக்கியம் என்று சொல்லப்படுகிறது.